நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சுன்னா, நம்ம இனியா வந்து ஏதோ ஒண்ணு நல்லதை பண்ணணும்னு நினைச்சு ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருந்தாங்க. கடைசி நேரத்துல பங்கமா மாட்டி விட்டாங்க. யாரையும் விளங்கவும் அவங்க ரெண்டு பேரும் எதுக்குடா இவகிட்ட போனோன்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. இவங்க ரெண்டு பேரும் இருந்துகிட்டு மும்பைக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போய் அங்கேயே நாங்க செட்டில் ஆக போறோம்னு ஓவராசினா போட்டு இருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு வேலை நடந்து போச்சுங்க. என்ன பண்றது, எல்லா திருட்டுத்தனத்தையும் பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும், ஒரு தெம்பு வேணும், அதை மறைக்கிறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். அது எதுவுமே இல்லாதனால இப்படி அசிங்கப்பட்டு மாட்டிக்கிட்டாங்களே, என்ன பண்றது. இன்னும் நல்லா பயங்கரமா போனை போட்டு கத்தி வீட்டுக்கு வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போனை பண்ணோடனே ரெண்டு பேரும் ஐயோ எம்மான பதறி வச்சுட்டு ஓடி வந்துடுறாங்க. வந்தவங்கள சும்மா விடுவாரா நம்ம நல்லா செய்வோம். நீங்க ரெண்டு பேரும் நான் சொல்றதை கேட்காம அந்த இனியா வீட்டுக்கு போயிருக்கீங்க, அங்க தங்கி இருக்கீங்கன்னு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். அங்க போகக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அவங்க பண்ணி ஏதாச்சும் பண்ணிடுவாப்பா, அப்புறம் நம்ம என்ன பண்றது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மனசை மாத்த பாக்குறாங்க. ஐயோ அதெல்லாம் இல்லப்பா அப்படின்னு சொல்லி ஏய் இணைய அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனில ஏதோ டிரான்ஸ்பர் ஆர்டர்லாம் கொடுத்தாங்கன்னு சொன்னல, அதெல்லாம் என் கையில கொடுக்கூட அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அதை தருன்னு கிழிச்சு போட்டுறாரு. உடப்பாவி என்னடா இந்த கெட்டு போயிருக்கு அந்த கேடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளம மனசை வச்சு ஐயோ எதுக்குப்பா இப்படி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஓஹோ நீ என்னவே எதுக்கு பேசுற அளவுக்கு வந்துட்டேன், நீ இனிமே மும்பைக்கும் போகக்கூடாது எங்கேயும் போகக்கூடாது, நான் சொல்றதை மட்டும் கேட்டு வீட்டுல இரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மேட்டேச்சுறாரு. அடப்பாவி என்னடா இந்த கிழவனுக்கு வந்த சோதனை, எப்ப வந்தாலும் நம்ம இப்படியே ஏதாச்சும் ஒன்று பண்ணி டார்ச்சர் பண்றாரு. நம்ம வந்து இந்த குழந்தை விஷயத்த மறைக்கிறதுக்காக எப்படியாச்சும் மும்பையில போய் செட்டில் ஆயிடும்னு சொல்லிட்டு இனியா வீட்டுல கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு அதுக்கப்புறமா இந்த உண்மையெல்லாம் சொல்லிடலாம் பார்த்தா குழந்தை பார்த்ததுக்கப்புறம் இப்படி இந்த கிழவன் நம்மள அசிங்கப்படுத்திட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு கோவம் தரும். இன்னொரு பக்கம் என்ன பண்றது, கெட்டு நாயை கொஞ்ச நாளைக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுக்கி விட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த அமுதா இருந்துட்டு சாயந்தர நேரத்துல வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடத்தலுக்கு போயிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து யாரோ வந்து அவ்வளோ நில்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு சொல்லு யாராவது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த விஷம் கொடுத்தோடனே அந்த கிழவன் கர்ப்பத்தை கழிக்கிறதுக்கான ஒரு மருந்து கொடுத்தானே. அந்த கிழவன் வந்து ஏம்மா என்ன ஞாபகம் இருக்கா அப்படி இப்படின்னு கேட்க, ஐயோ யாரையா நீ ரொம்ப ஓர பேசிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, என்னம்மா கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு மருந்து வாங்கிட்டு போன என்ன வந்துட்டியா, இப்போதைக்கு எனக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்தீங்க உதவியா இருக்கும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ உங்க வீட்டுல இருந்து வந்து யாராச்சும் கேட்டாங்கன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் நீ தான் கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கான மருந்து வாங்கிட்டு போன அப்படின்னு சொல்லிடுவேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு, யோ அந்த மாதிரி இது பண்ணி துடிச்சிடாது என் கம்பெனி ஏன் என் உயிரை வாங்கிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமுதா இருந்துகிட்டு இந்த பணத்தை வச்சு தொலை இது நாசமா போக இனிமே பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லணும். இல்லம்மா போய் பணத்தை வாங்குறதுனால நான் கேட்டேன், நீ வந்து அதை மதிக்கல அதனால கொஞ்சம் நான் அட்வான்ஸா யோசிக்க வேண்டிய போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளம்ப போயிடும். அதை பார்த்த நம்ம இனி வந்துகிட்டு ஒரு விஷயம் மாட்டிக்கிச்சுரா, இதை வச்சு இந்த அமுதா குடுமையை நாட்டி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்றாங்க. செம்மையா